இங்கே வந்து சேரும்போது தாய் கழகத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் அங்கே போனால் நாங்கள் சேய் கழகத்துக்கு போயிட்டோம். இப்போ தாயை போல தானே பிள்ளை இருக்கும், நூலை போல தானே சேலை இருக்கும். இது சொர்ணாக்காவாக இருந்தால் இது மட்டும் என்ன தேவதையாவாக வந்துடும், இது குட்டி சொர்ணாவாக தான் இருக்கும். அப்போ அப்படி தான் இது இந்த கட்சிகள். அதனால இந்த கோட்பாட்டு அளவில் நாங்கள் முரண்பட்டு நிற்கிற போது அவங்க ஒரு முனையில் இருக்காங்க, நாங்கள் எதிர்முனையிலும் இருக்கோம். அவங்க சூலாயுதமாக இருக்காங்க, நான் வேளா இருக்கேன். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது மாநில அரசுடைய ஒரு கடமை. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் பற்றி நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்ன? இல்லை, எனக்கு இந்த உள்ளாட்சியின் மூலமாக அங்கே தான் அதிகமாக இங்கே சாதி மத பிளவுகளும் அந்த தீண்டாமை ஏற்றத்தாழ்வுகளும் அதிகமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலை நடத்தலை. இப்போ என்னோட கோட்பாடு, நானே நல்லாட்சி கொடுக்கும்போது அங்கே என்ன ஒரு உள்ளாட்சி, நானே வேரில் தண்ணி ஊற்றுறேன், அங்கே எதுக்கு ஒரு வேலைக்காரர்னு கேட்குறேன். ஆனாலும் நமக்கு மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியரே போதும் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க. இப்போ எல்லாரும் இது பண்ணுறனால இந்த அதிகாரத்தை நிர்வாகத்தை பரவலாக்குங்கிற அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறோம். ஏன்னா நம்ம ஊழல் லஞ்சம்ங்கிறது சொல்லில் கூட இல்லாமல் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம உண்மை நேர்மையான நிர்வாகத்தை உனக்கு வேண்டி எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். அப்போ அதுக்கப்புறம் நீ தேவைக்கு அதிகமாக பணம் சேர்க்க வேண்டிய அவசியத்தை இல்லாத ஒழிச்சிட்டேன்னா அது ஒழிஞ்சிரும். அதனால நம்ம நடத்துகிறோம் நல்ல சிறப்பா நிர்வாகத்துக்காக செய்யறோம். சார் 15 ஆண்டு காலம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு தேர்தல் போதும் ஒரு திட்டங்களை நம்ம கொண்டு வரோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 திராவிட கட்சிகளை தாண்டி புதுதா ஒரு கட்சி தமிழகத்துல ஆட்சி அமைக்க முடியாததுக்கு காரணம் இந்த சாதி மத அரசியல் அப்படின்ற அந்த கட்டமைப்பை உடைக்கிறதுலயோ இல்ல மாத்துறதுலயோ எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு முற்பட வேண்டியது இருக்கு ஒரு வெற்றிக்கு. அதை தாண்டி இல்ல, சாதி மத உணர்ச்சிங்கிறது தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்ல, அது மானுட குலத்துக்கே எதிரானதா இருக்குது. அது குறிப்பா எங்களுக்கு பெரிய பேரிடரா இருக்கு. அதனாலதான் கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாயங்கிறது எங்க புரட்சி பாடுறார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடின, அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடின பாவலன் என்ன சொல்றான், சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். தமிழை உயிருக்கு நேரா பண்ணவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடல, முதல்ல சாதியை ஒழிக்கணும்ன்றான், நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். அப்ப இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும், இதுல என்ன என் அன்பு தம்பி தங்கிகள் என்ன உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். சாதியே அரசியலாகி அதிகாரமானால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் இருக்காது. மதம் அரசியலாகி அதுவே அதிகாரத்துக்கு வருமானால் அங்க மனிதநேயம் மானுடம்ங்கிறது இருக்காது, செத்தே போயிடும். பணம் அரசியல் ஆயிருமானால் அங்கே ஒழுக்கம் பண்பாடு இருக்கவே இருக்காது. இது மூணையும் கடந்து ஒரு அரசியலை நம்ம கட்டமைக்கணும். உங்களுக்கு புரியுது? சாதி மத உணர்ச்சிங்கிறது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது.